மாரியப்பன் தங்கவேலுவின் பயிற்சியாளர் திரு ராஜேந்திரன் நம்மிடையே தொலைபேசி வாயிலான இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு ராஜேந்திரன், முதலில் வாழ்த்துக்கள். உங்களுடைய ஸ்டூடெண்ட் மாரியப்பன் தங்கவேலு பாராலிம்பிக் போட்டியில் சாதனை படைத்திருக்கிறார். இந்த வெற்றி உங்களுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது? உங்களுடைய பார்வை அவருடைய வெற்றி குறித்து. வாழ்த்துக்கு நன்றிங்க மேடம். நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க மேடம். ஒரு உலக அளவில் பேரா ஒலிம்பிக்கில் நம்ம ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு ஏழை மாணவன் படித்து, அதுவும் மாற்றுத்திறனாளியான மாணவன் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் அடிப்பது என்பது இயலாத காரியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கோல்டு மெடல் அடிச்சதான்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க மேடம். இவர் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லும் போது என்ன விதமான பயிற்சி அவருக்கு அளிச்சிருக்கீங்க? ஏன்னா பிரேசில்ல நடைபெற்று வரக்கூடிய இந்த சர்வதேச விளையாட்டு போட்டியில் அவர் தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு அப்படிங்கும் போது அது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய சாதனை. அதுக்கு அவரை நீங்க எப்படி தயார்படுத்தினீங்க? என்ன விதமான பயிற்சிகள் எல்லாம் அவருக்கு கொடுத்தீங்க? அவர் இடது காலில் பாதம் இல்லைங்க மேடம். இடது கால் பஸ் மோதினதுனால இந்த பெருவிரலும் இதுவும் சப்பிளிச்சு போய் உள்ளதுங்க. இடது காலுக்கும் 7 சென்டிமீட்டர் வலது காலு மேலே இருக்குங்க. இடது காலு கீழே இருக்குங்க. நேராக அவனால் நடக்க முடியாதுங்க. அது அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ். இதை வச்சுக்கிட்டு அவனுடைய வாலிபால் கோச் மாதிரி ஜம்ப் பண்ணி தாண்டா இது பண்ணி அந்த வலது கால் பெருவரில் வச்சுக்கிட்டு அவன் ஜம்ப் பண்ணி அவன் ஹை ஜம்பில் இது பண்ணுறதுக்கு அவனுக்கு அது மாதிரி அளவு ப்ராக்டிஸ் கொடுத்து அவனுக்கு கோல்டு அடிக்கிறதுக்கு காரணமே அவனுடைய வலது கால் 7 இன்ச்சு கம்மியாக இருக்கிறதுனால தாங்க. நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி அவருடைய உடல் ஊனம் அவருக்கு ஒரு பெரிய ஒரு பாரமா இல்லாம அதையே அவர் யூஸ் பண்ணி எவ்வளவு மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நீங்க சொன்ன ஒரு விஷயம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம்னே சொல்லலாம். மேலும் அவர் இதுக்கு மேலேயும் நிறைய போட்டிகள்ல கலந்து கொள்வதற்கு என்ன விதமான பயிற்சிகள் அவருக்கு அளிக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கீங்க? அடுத்தடுத்து வரப்போறிய போட்டிகள்ல அவர் எப்படி கலந்து கொள்ள இருக்கிறார்? அவர் ஏற்கனவே தெற்காசிய விளையாட்டு போட்டி, உலக சாம்பியன்ஷிப் எல்லா போட்டியிலும் கலந்து கொண்டாருங்க மேடம். அவருக்கு அவர் தான் ஒரு மாற்றுத்திறனாளி என்ற நினைக்கவே மாட்டாருங்க. அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை தான் அவருக்கு மெயின். அந்த தன்னம்பிக்கை தான் இன்னைக்கு அவருக்கு கிடைத்த வெற்றியே. உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டவைக்கு மிக்க நன்றி திரு ராஜேந்திரன்.